உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பாண்டி கிட்ட வானதி நானும் வரேன் பாண்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் டிக்கெட் உனக்கும் சேர்த்து போட்டேன்டி அப்படின்னு இங்கே பாண்டியும் சொன்னதுக்கப்புறமா இப்போது மெடிக்கல் ஷாப்பில் வந்துட்டு இந்த மாதிரி நான் பீகார் போகிறேன், வர்றதுக்கு ஒரு 5-6 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது இங்கே டாக்டர் அரவிந்த் அவரோட வேலையை காட்ட ஆரம்பிக்கிறாரு. அதாவது முதல் கட்டமாக வானதியை வந்துட்டு பாண்டிக்கிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போது வந்து அவர் செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள் அது பெரிய பூதாகரமாகி பர்மனண்ட்டாக பாண்டிக்கிட்ட வானதி பேசினாலே அது ஒரு மாதிரி பொசசிவ் ஆகி அது ஒரு மாதிரி கோவமாகி வேறு மாதிரி பிரச்சனையில் தான் போய் முடிய போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஸோ வானதி வந்துட்டு இங்கே டாக்டர் வந்து ஒரு மெடிசன் வாங்குறதுக்காக வராரு. அங்கே போயிட்டு கேட்கும் போதுமே இந்த மாதிரி தேவையான மெடிசனை கொடுத்துட்டு பைசா எவ்வளோ அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ டாக்டர் அதெல்லாம் பரவாயில்ல விடுங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ பிஸ்னஸ் வேறு இது வேறு, அதெல்லாம் நம்ம இதில் போட்டு குழப்பிக்க கூடாது, நீங்கள் எவ்வளோன்னு சொல்லுங்க நான் ஸ்கேன் பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க. 150 டாக்டர் அப்படின்னோடனே சரி நான் அவரும் இங்கே பே பண்ணதுக்கப்புறமா இப்போ தான் வானதி சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் ஒரு ஃபங்க்ஷனுக்காக நிச்சயதார்த்தத்துக்காக நாங்கள் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது க்ளோஸ் ரிலேட்டிவ் அவங்களுக்கு அப்படிங்கிறாங்க. அது வந்து டாக்டர் அப்படின்னு இழுக்கிறாங்க. அது என்னவோ வானதி உங்களுக்கு எப்படியோ, ஆனால் நான் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் அதை மட்டும் கேட்டுக்கோங்க. பிஸ்னஸ்ன்னு ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அங்கே இங்கேயும் போயிட்டு இருந்தோன்னா எப்போ பார்த்தாலும் நமக்குன்னு சுற்றி சுற்றி காம்படிட்டிவ் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் எப்படா டைம் கொடுப்பீங்க, எப்படா அவங்க மேலே வரலான்னு தான் பார்ப்பாங்க. இந்த 6 நாள் கேப்பில் உங்களுக்கு அப்படியே டவுன் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறாங்க. என்ன டாக்டர் அப்படி சொல்கிறீங்க, நான் ஒன்றும் மெடிக்கலை ஃபுல்லாக சாத்திட்டுலாம் போகல, அதான் செல்வா இருக்கான்ல அவன் பார்த்துப்பான் அப்படிங்கிறாங்க. அக்கா என்னக்கா 6 நாள் லீவ் போட்டு போகிறேன்றீங்க, என்னால் எப்படிக்கா ஒருத்தனால சமாளிக்க முடியும், 6 நாளில் நீங்கள் ஒன்றும் போவேணாக்கா அப்படிங்கிறாங்க. டேய் இங்கே நீ ஓனரா இல்லை நான் ஓனரா, நீ என்னடா எனக்கு ஆர்டர் போட்டுட்ருக்க அப்படின்னு இங்கே வானதி கேட்குறாங்க. டாக்டர் உடனே பார்த்துட்டு ஐயோ வானதி கோவப்படாதீங்க, 6 நாளுங்கிறது செல்வத்தால் தனியாக பார்த்துக்க முடியாதுங்கிறது வேறு பிரச்சனையாக இருக்கலாம். நான் உங்களுக்கு சின்ன விஷயம் சொல்கிறேன் கேளுங்களேன். ஒருத்தர் ஒரு முக்கியமான வேலைக்காக வெளியூர் போகிறதுக்காக அவர் தம்பியை கொஞ்ச நாள் பார்த்துக்க சொல்லிட்டு அவர் ஊருக்கு போயிருக்காரு. திரும்பி வந்து பார்க்கும்போது கஷ்டப்பட்டு சேர்த்து அந்த செஞ்ச பிஸ்னஸ் எல்லாமே லாஸாக தான் போச்சு. அந்த கடனை கட்ட முடியாமல் அவர் அந்த பிஸ்னஸையே விட்டுட்டார் தெரியுமா அப்படிங்கிறாங்க. செல்வம் உடனே பார்த்துட்டு சார் என்ன சார் இப்படிலாம் சொல்கிறீங்க, என் ஒரு ஆளால் சமாளிக்க முடியாதுன்னு தானே சொன்னேன், அதுக்காக அக்காவை லாஸ்ட்டில் கொண்டு போய் விட்டுருவேங்கிற மாதிரிலாம் சொல்கிறீங்களே சார் அப்படிங்கிறாங்க. ஐயோ செல்வம் நான் உன்னை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லலை, இது என் லைஃப்பில் நானே சொந்தமாக பார்த்த விஷயம். என் அப்பா அவர் தம்பியை நம்பி விட்டுட்டு போனதுக்கு கடைசியில் அது எவ்வளோ லாஸில் போச்சு தெரியுமா, அதனால் யாரை நம்பியும் நம்ம விட்டுட்டும் போகக்கூடாது. ஏன் எனக்கு ஒரு 10 நாள் லீவை போட்டுட்டு அங்கே இங்கேன்னு அவுட்டிங் போக தெரியாதா, எதுக்காக நான் டெய்லியும் கிளினிக் வரணும்னு சொல்லி வந்துட்டுருக்கேன், யோசிச்சுக்கோங்க வானதி அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. இங்கே வானதிக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. டாக்டர் சொல்கிறது வாஸ்தவம் தானேக்கா, இந்த மெடிக்கலுக்கு தான் இப்போ எல்லோரும் தேடி வந்துட்டுருக்காங்க, இப்போ நான் மட்டும் பார்த்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு எந்த மெடிசன் தீர்ந்து போச்சு அது இதுன்னு அந்த வேலையும் நானே பார்க்கணும், கும்பல் வந்தால் என்னால் சமாளிக்கவும் முடியாது, திடீர்னு அப்படியே மாறிட்டாங்கன்னா என்னக்கா பண்ணுவீங்க அப்படிங்கிறாங்க. வானதிக்கு ரொம்பவுமே ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது. சரி நீ இங்கேருந்து கிளம்பி நேராக அங்கே மெடிக்கல் ஷாப்லேருந்து நேராக அங்கே பாண்டி மெக்கானிக் ஷாப்புக்கு போகிறாங்க. பாண்டி பார்த்துட்டு என்ன வானதி இந்த நேரத்தில் வந்திருக்க, அங்கே மெடிக்கலில் ஒன்றும் கும்பலே இல்லையா அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை பாண்டி, எனக்கு ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது, அதான் உங்ககிட்ட பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன் அப்படிங்கிறாங்க. குழப்பமாக இருக்கா, ஏண்டி என்னாச்சு, வீட்டில் ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிறாரு. வீட்டிலலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை பாண்டி, இங்கே மெடிக்கலில் டாக்டர் ஒரு விஷயம் சொன்னார், அதுதான் குழப்பமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆரம்பிச்சிட்டியா நீ உன் டாக்டர் பஞ்சாயத்தை அப்படிங்கிறாங்க. பாண்டி அவர் பேசுனதே நம்மளை பற்றி தான் அப்படிங்கிறாங்க. நம்மளை பற்றியா, அப்படி என்னடி பேசினார் அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளை பற்றினா நம்ம 2 பேரையும் பற்றி இல்லை பாண்டி, அங்கே பீகாருக்கு போகணுன்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன்னா 6 நாள் போனீங்கன்னா பிஸ்னஸ் அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும், ஒரு மாதத்துலேயே நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே அப்படிலாம் சொல்கிறாரு பாண்டி. எனக்கு அதான் ஒரே குழப்பமாக இருக்குது. பத்தாததுக்கு அவங்க அப்பா அவங்க தம்பியை நம்பி ஒப்படைச்சிட்டு போன கதையெல்லாம் தெரியுமா உனக்கு, அவர் பயங்கர லாஸ் ஆகிட்டாராம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பாண்டிக்கு சரியான கோவம் வருது. நிறுத்துவானதி, இப்போ என்ன உன் டாக்டர் பீகாருக்கு போவேணான்னு சொல்லிட்டாரு, அதை தானே இப்போ சுற்றி சுற்றி சொல்லிட்டு இருக்க, வந்தா வா வராட்டி போ, உனக்கு உன் மெடிக்கல் தான் முக்கியம், அந்த டாக்டர் சொல்கிறது தான் முக்கியம்னா தாராளமாக இருந்துக்க, அதுக்கு ஏன் இப்போ சுற்றி சுற்றி வந்து சொல்லிட்டு இருக்க, அதுக்கு என்னால் வர முடியாது பாண்டி, நீ டேரெக்டாகவே சொல்லிடலாமே அப்படிங்கிறாங்க. பாத்தியா பாண்டி நீ எப்படி பேசுகிறேன்னு, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குன்னு உன்கிட்ட தேடி வந்தேன் பாரு, என்ன சொல்லணும் அப்படிங்கிறாங்க. எதுக்கு என்ன தேடி வந்த, வர முடியாதுன்னு சொல்கிறதுக்கு தானே, அதை ஃபோன் பண்ணியே சொல்லியிருக்கலாமே, இப்படி நேரில் வந்து சுற்றி சுற்றி ஒரு கதை சொல்லணுமா, கிளம்பு கிளம்பு அப்படிங்கிறாரு. இங்கே வானதிக்கும் உன்னை போய் நான் இது பண்ணி வந்தேன் பாரு, என்ன சொல்லணும், இதுக்கு அந்த டாக்டரே எவ்வளோ தேவையில்ல, என்ன யோசிச்சு எங்கே பிஸ்னஸ் எதுவும் போயிடக்கூடாது
விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவராவது ஒன்று கொஞ்சமாவது என்னை பற்றி யோசிக்கிறாரு. ஆனால் உனக்கு என்னை பற்றி கொஞ்சம் கூட அக்கறையே இல்லைல்ல அப்படிங்கிறாங்க. ஆமாண்டி, எனக்கு தான் அக்கறை இல்லை. அந்த டாக்டர் தான் இப்போ உன் மேலே ரொம்ப அக்கறை காட்டுறாரு. உன் பிஸ்னஸ் ரொம்ப லாஸ் ஆகிடக்கூடாதுன்னு பார்க்குறாரு. உனக்கு வண்டியெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. அப்புறம் எதுக்கு நீ என்ன தேடி தேடி வர? போ, அந்த டாக்டரை பார்த்துட்டு அங்கேயே உட்காந்துரு அப்படிங்கிறாங்க. பாண்டிக்கு இப்படி சொன்ன உடனே வானதிக்கு சரியான கோவம் வருது. உன்னை போய் தேடி வந்தேன் பாரு, இனிமே நான் வரவே மாட்டேன், போ பாண்டி அப்படின்ட்டு இங்கேருந்து கிளம்பி போடுறாங்க. அப்படி கண்ணை பார்த்துட்டு என்னென்ன நடக்குதுங்க அப்படிங்கிறாங்க. பாருடா எப்படி பேசுகிறான்னு, பீகாருக்கு வரலங்கிறதுக்கு சுற்றி சுற்றி டாக்டர் சொன்னார், அதை சொன்னார், இதை சொன்னாருன்னு. அவங்க வீட்டில் இருக்கவங்க போவேனான்னு சொன்னால் கூட ஒரு நியாயம் இருக்குது. அவன் யாரா சொல்கிறதுக்கு அப்படிங்கிறாரு. சரி விடுனே, அதுதான் ஏதோ மெடிக்கலை மூட முடியாதுன்னு ஏதோ ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்கேன், அது சரி விடுனே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. என்னடா இவ எப்போ பாரு இப்படியே சொல்லிட்டு இருக்கா, இது எதுவும் சரியாக படலை எனக்கு அப்படின்ட்டு அவர் பாட்டு கடுப்பாக ஸ்பேனர் தூக்கி போடுறாரு. அண்ணா, ஸ்பேனர் தூக்கி வண்டியில் போடுறேனே, ஊரவுட்டு வண்டி அப்படிங்கிறாங்க. எல்லாம் எனக்கு தெரியும் தெரியும் போடா அப்படின்ட்டு அவரும் கடுப்பாக போய் உட்கார்றாரு. ஸோ டிக்கெட் எல்லாமே வந்துட்டு இங்கே போட்டுட்டு வந்ததுக்கப்புறமா பார்த்தா யார் யாருக்கு டிக்கெட் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நிலா. இப்போது சோழன் வந்து எல்லாத்தையும் சொல்கிறாரு. நம்ம வீட்டில் இருக்க எல்லாருக்கும் போட்டேன் நிலா, அங்கே வந்துட்டு கஸ்தூரியத்தையும் கார்த்திகாவும் வருவாங்க போல், அவர் பெரியப்பா வரலையா, அவருக்கு முடியலன்ட்டு, அதனால் அவங்க 2 பேர், அப்புறம் வானதிக்கு போட சொன்னான் பாண்டி, அப்புறம் கண்ணன் வரான் போல இருக்குது, அதனால் இவங்களுக்கு மட்டும்தான் போட்டிருக்கேன் அப்படிங்கிறாங்க. கண்ணனும் வராரா? சரி சரி அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, நானும் சரி அவன் பார்த்துக்குவான்னு தான் பார்த்தேன், ஆனால் அவனும் வரேன்னு ஆசைப்பட்டான், சரி அதான் அவனுக்கும் சேர்த்து போட சொன்னேன் அப்படிங்கிறாரு. சரிங்க பாண்டி அப்படின்னோடனே, டே சோழா, வானதி வரலையாண்டா அப்படிங்கிறாங்க. என்னடா அவள் எப்படிடா வரமாட்டேன்னு சொல்லுவா, நீ எங்கேயாவது போகிறேன்னா அவளும் வரேன்னு ஒத்த காலில் நிற்பா, இப்போ என்ன நீ வரலன்னு சொல்கிற, நீ தானடா அவளுக்கு டிக்கெட்டே போட சொன்னேன், நான் விளையாடிட்டு இருக்கியா அப்படிங்கிறாரு. டேய், நான் தாண்டா போட சொன்னேன், அவளும் வரேன்னு தான் சொன்னான், அப்புறம் ஏதோ டாக்டர் சொன்னார் அது சொன்னாருன்னு ஏதோ கதை சொல்லிட்டு இருக்கா, வரலன்னா விட, ஏன்டா நீ வேற கடுப்பாடுத்திட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இப்போ நிலா பார்த்துட்டு, என்னது டாக்டர் சொன்னாரா, என்ன சொன்னாரா அப்படிங்கிறாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, ஏதோ 6 நாள் கடையை பூட்டிட்டு போனால் இல்லை அங்கே இருக்க பயனாலையும் பார்த்துக்க முடியாதான், அப்படி இப்படின்னு லாஸ் ஆகிடும், அவங்கள நம்பி விடக்கூடாது இவங்கள நம்பி விடக்கூடாதுன்னு ஏதோ அந்தாலும் சொல்லியிருப்பார் போல இருக்கு. அதை வச்சுட்டு இவள் வந்து நேராக என்கிட்ட நான் பீகாருக்கு வரல பாண்டின்னு சொல்கிறதுக்கு பதிலாக சுற்றி சுற்றி ஒரு கதை சொல்லிட்டு இருந்தா, அதனால் நீ வரலனாலும் பரவாயில்ல போன்னு சொல்லிட்டு நானும் சொல்லிட்டேங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நிலா பார்த்துட்டு, நீ வானதி சொல்கிறதும் நியாயம் தானே பாண்டி, இப்போ தான் மெடிக்கலே ஓப்பன் பண்ணியிருக்காங்க, இந்த டைம் பார்த்து அதுவும் பக்கமாக இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு ட்ராவல் டைமே இவ்வளோ ஆகுது, போக 3 நாள் வர 3 நாள் அங்கே ஒரு நாளுங்கும் போது அப்போ 6 நாள் பக்கம் வந்துடுதில்ல, அப்போது 6 நாளுமே அவங்க ஒரே பையனால் அங்கே மேனேஜ் பண்ணவும் முடியாது, வானதியோட 6 நாள் இல்லைங்கிறத டாக்டர் எதுவும் அப்படி சொல்லியிருப்பார் போல இருக்கு, நீங்கள் ஏன் பாண்டி வேறு மாதிரி யோசிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு இல்லைங்க அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே சோழன் பார்த்துட்டு, எப்பா டேய் விடுறா, அதுக்கெல்லாம் இப்போ டைம் இல்லை, பெண்ணை வானதி வரல அவ்வளோதானே, சரி விடு அப்படின்ட்டு, சரி மீதி பேர்லாம் இல்லை கிளம்பிட்டாங்களா, ஆனால் நீ கார்த்திகாவுக்கு ஃபோன் பண்ணி கேளுண்ணே அவங்க கிளம்பிட்டாங்களான்னு அப்படிங்கிறாங்க. கிளம்பிட்டாங்களாண்டா, இப்போ தான் அது ஃபோன் பண்ணுச்சு அப்படிங்கிறாங்க. ஓ, நீ அப்பப்போ அப்டேட்டில் தான் இருக்க போல இருக்கே கார்த்திகா கூட அப்படிங்கிறாங்க. டேய், இந்த மாதிரிலாம் பேசாதடா, பாவண்டா அந்த பொண்ணு அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றும் தப்பாக சொல்லலைண்ணே, கிளம்பிட்டாங்களாங்கிற வரைக்கும் உன் கல்யாணத்தில் அந்த நிச்சயதார்த்தத்துக்கு நீ ஆர்வமாக பார்க்குறியே, அதை பார்த்து சொன்னேண்ணே, வேற ஒன்றும் நான் சொல்லலைண்ணே அப்படிங்கிறாங்க. சரிடா சரிடா அப்படின்ட்டு இப்போ அவங்களும் கிளம்பிட்டாங்க அப்படின்னோடனே எல்லாருமே ரயில்வே ஸ்டேஷன் போய் அங்கே ட்ரெயினுமே ஏறிடுறாங்க. ட்ரெயின் ஏறினதுக்கப்புறமா இங்கே வண்டியே மூவ் ஆக போகுது, பார்த்தா இங்கே சேரனை காணோம், எங்கே அண்ணனை காணோம் அப்படிங்கிறாங்க. சோழன் பார்த்துட்டு, வேற எங்கே போயிருக்கோம், எங்கேயாவது நின்று ஃபோன் பேசிகிட்டு இருக்கோம், இரு பார்க்குறேன் அப்படின்னு பார்க்குறாங்க. சேரன் அப்போ தான் குடுகுடுன்னு ஓடி வந்து ஏடுறாரு. எங்கண்ணா போன நீ, வண்டியே எடுக்க போகிறாங்க, இந்த நேரத்தில் எங்கே போனேன் அப்படிங்கிறாங்க. டே அதுக்கு இல்லைடா, வாட்டர் பாட்டில் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன்டா, அதுக்கு தான் போனேன், வேற எங்கேயும் போகல அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஸ்டேஷனுக்கு ஸ்டேஷன் அதான் அவங்கவுங்க கொண்டு வந்து விற்கிறாங்கல்ல, அதில் வாங்கிக்க கூடாதா, இப்போ நீ இறங்கி போகணுமா அப்படிங்கிறாங்க. சரி விடுடா அப்படின்ட்டு வந்துட்டு, அத்தை இந்தாங்கத்தை இந்தம்மா கார்த்திகா இந்த பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு கொண்டு போய் கொடுக்குறாரு. இது அப்படியே சோழன் பார்த்துட்டு, ஏன்னா இவங்களுக்கு வாங்குறதுக்காக தான் இப்போ நீ இவ்வளோ அவசரமாக போனியா அப்படிங்கிறாங்க. அதுக்கு இல்லைடா, இத்தனை நாள் நம்ம ட்ராவல் பண்ணுறோம், அத்தைக்கு இதெல்லாம் புதுசு இல்லை, அவங்க பாவம் கால் வலி வேறு அவங்களுக்கு இருக்கும், உடம்பு முடியாதவங்க, அப்பப்போ ஒன்று நம்மக்கிட்ட கேட்குறதுக்கு சங்கடப்பட்டாங்கன்னா என்னடா பண்ணுறது, அதனால தான்டா போய் ஒரேடியாக வாங்கிட்டே வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. சரிண்ணே சரிண்ணே, ஆனால் நீ கொஞ்சம் ரொம்ப ஓவரமாக ரொம்ப மும்முரமாக தான் இருக்கிற அப்படிங்கிறாங்க. ஏன்டா நீ வேற பாரு பண்ணிலா இவன் எப்படி பேசுகிறான்னு அப்படிங்கிறாங்க. சோழன் அப்படிங்கிறாங்க. சரி சரி, உன் அண்ணனை பேசினா உனக்கு அப்படி வேகமாக பொத்துட்டு வந்துருமே, நான் எதுவுமே பேசலை, அமைதியாகவே இருக்கேன் போதுமா அப்படிங்கிறாங்க. சரின்னு எல்லாரும் சிரிச்சிட்டே இருக்கும்போது இப்போ கார்த்திகா பார்த்துட்டு, ஆமாம் மாமா நான் கேட்கணும்னு நினச்சேன், என்ன திடீர்னு இவ்வளோ சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணிட்டீங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாம்ல, பெரியப்பாவும் வந்திருப்பாருல்ல, மாமா வேற சீக்கிரமாகவே சொல்லாமல் 2 நாளை வச்சுட்டு இப்போ வந்து சொல்கிறானுங்க பாருன்னு புலம்பிகிட்டே இருந்தார் தெரியுமா அப்படிங்கிறாங்க. அதுக்கு இல்லைப்பா கார்த்திகா, நடந்த பிரச்சனையே வேற அப்படிங்கிறாங்க.
அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க அம்மா பார்த்துட்டு கஸ்தூரிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்னது பிரச்சனையா? டேய் இங்கேயே அவனுங்க துப்பாக்கியெல்லாம் தூக்கிட்டு வந்தானுங்கடா, இப்போ அவங்க ஊருக்கே கூப்பிட்டு போகிறீங்க, பயமாக இருக்குடா சேரா அப்படிங்கிறாங்க. ஐயோ அத்தை நீங்கள் அந்த மாதிரிலாம் பயப்படாதீங்க, இனிமேல் அவங்க மாமாவோட தொல்லையெல்லாம் இனிமேல் கிடையவே கிடையாது அப்படிங்கிறாங்க. ஆமாம் மாமா, அப்படி என்ன நடந்துச்சு? எப்படி அவரெல்லாம் நீங்கள் சமாளிச்சிங்க? என்ன நடந்துச்சு நீங்கள் சொல்லுங்க நிலா அப்படிங்கிறாங்க. நிலா அப்படியே ஒரு மாதிரி சோழனை பார்க்குறாங்க. அதை கேட்குறாங்கல்ல நிலா, சொல்லு உன் அண்ணன் பண்ண வீரதீர செயல்லாம் அப்படிங்கிறாங்க. மாமா வீரதீர செயல்லாம் பண்ணாரா? அப்படி என்ன பண்ணாரு அப்படிங்கிறாங்க. ஐயோ கார்த்திகா நான்லாம் எதுவும் பண்ணலப்பா, இவன் சும்மா என்னை கிண்டல் பண்ணிட்டே இருக்கானுங்க, நடந்ததெல்லாம் வேற அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே இப்போ சேரன் சொன்ன உடனே கஸ்தூரி அப்படியே வாயை பொழந்துட்டு, டேய் சேரா என்னடா சொல்கிற, இவ்வளோலாம் நடந்துச்சா அப்படிங்கிறாங்க. ஐயோ அத்தை நான்லாம் எதுவும் பண்ணல அத்தை, கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக சந்தா தான் அப்படி பொய் சொல்லிருச்சு அப்படிங்கிறாங்க. அதானே பார்த்தேன், நீயாவது அப்படி பண்ணுறதாவது அப்படிங்கிறாங்க. இப்போ கார்த்திகாவும் பார்த்துட்டு, ஏமா நீயும் சேர்ந்து சேரமாமாவை கிண்டல் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இந்த கிண்டல்லாம் பண்ணலடி, சேர அந்த மாதிரி ஆளெல்லாம் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும், இந்த உட்காந்துட்டு இருக்கான் பாரு சோழன், இவனை வேணா சொல்லு நான் நம்புவேன், ஆனால் சேரனெல்லாம் நான் அப்படி நம்பவே மாட்டேன் அப்படின்னோடனே, ஏன் இப்போ என்ன வம்பு கிழக்கிறீங்க? ஏன் என் பொண்டாட்டி இப்போ தான் என்கிட்ட சண்டை போடாமல் இருக்கா, என்கிட்ட சண்டை போடணுமா அப்படிங்கிறாங்க. ஐயோ உன் பொண்டாட்டி சண்டை போடணும்லாம் நான் ஒன்றும் சொல்லலை, நீ அந்த மாதிரி வேலை பண்ணுறவன் தானடா, பொம்பளை பிள்ளைங்களை பார்த்தா ஈனி இழிச்சிட்டு போவியே அப்படிங்கிறாங்க. நிலா அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. ஆமாம்மா உன் புருஷன் அப்படி தானே இருந்தான் அப்படிங்கிறாங்க. அப்படி இருந்தார் என்னவோ உண்மைதான், ஆனாலும் இன்னும் கொஞ்சம் மாற்றணும் தான், அதான் நான் இருக்கேன்ல பார்த்துக்கிறேன் விடுங்க அப்படின்ட்டு இங்கே நிலா சொல்கிறாங்க. ஏன் நிலா நீயுமா அப்படிங்கிறாங்க. என்ன சோழன் அவங்க உண்மையை தானே சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு நிலா, நீ அவங்க கூட சேர்ந்துட்டு பேசாத, நான் அந்த மாதிரிலாம் இல்லை முன்னாடி மாதிரிலாம், இப்போது நீன்னு ஒன்று தானே சுற்றி சுற்றி வரேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியும் சோழன், சும்மா அவங்கக்கிட்ட சொன்னேன் அப்படின்ட்டு இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக பீகாருக்குமே போய் சேர்ந்துடுறாங்க. இப்போ பீகாருக்கு போனோடனே அவங்க எல்லாருமே அங்கே வந்ததை பார்த்த உடனே சந்தா வேக வேகமாக ஓடுறாங்க. அவங்க அம்மா அப்படியே பார்க்குறாங்க, இவ என்ன இப்படி ஓடிட்டுருக்காளே அப்படின்ட்டு, ஹே சந்தா நில்லு அப்படிங்கிறாங்க. நின்று எல்லாரும் வந்துட்டாங்கம்மா அப்படிங்கிறாங்க. எல்லாரும் வரதெல்லாம் இருக்கட்டும், என்னடி வயிற்றுல குழந்தைய வச்சுட்டு நீ இப்படி ஓடிட்டுருக்க, இப்படியெல்லாம் ஓடக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்போ தான் சந்தாவுக்கு ஞாபகமே வருது, அச்சுச்சோ ஆமாம் நம்ம பொய் சொல்லியிருக்கோம்ல அப்படின்ட்டு, ஓகேம்மா அப்படின்ட்டு நிற்கிறாங்க. இப்போ அவங்களும் எல்லாருமே வந்தோடனே இவங்க இப்போ மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எல்லோரும் வந்த உடனே வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. அனீஷும் வந்துட்டு வாங்க பையா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. இப்போது நடேசன் வேகமாக போயிட்டு அவருக்கு தெரிஞ்ச ஹிந்தியில் ஏதோ அவர் பாட்டுக்கு தாட் போட்டுன்னு பேசுகிறாரு. அவங்க அப்பா அப்படியே திருன்னு முழிக்கிறாரு. என்ன ஹிந்தியில் தான் பேசுகிறேன் இப்படி முழிச்சிட்டு நிற்கிறாரு அப்படிங்கிறாங்க. எனக்கு தமிழும் நல்லாவே தெரியும் அப்படின்றாரு அவங்க அப்பா. அப்புறம் என்ன ஏதோ தமிழ் தெரியாதவர் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க, அப்புறம் என்ன வாங்க அப்படின்ட்டு வேகமாக உள்ளே பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ நடேசன் இப்படி பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறத பார்த்தோன்னே அவங்க அப்பாவுக்கு ஒன்றுமே புரியல. அனீஷும் பார்த்துட்டு அவர் அப்படி தானே தெரியும்ல உனக்கே அப்படிங்கிறாங்க. சரி பரவாயில்ல வாங்க பையா, எப்படியோ ராசியானா சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ எல்லோரும் இங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது இப்போ நிலாவும் கார்த்திகாவும் மட்டும் உள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் அங்கே சந்தா வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. கூடவே போயிட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ கார்த்திகா வந்துட்டு, சும்மா சொல்லக்கூடாது சந்தா, நல்லாவே நீங்கள் கல்யாணத்தை நிறுத்திருக்கீங்க போலக்கு, எல்லாமே சேர மாமா சொன்னார், கேட்டோன்னே எனக்கே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுச்சு தெரியுமா, என்ன பண்ணுறது, எனக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஐடியா தோணலை பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. அப்போது சந்தா ஒரு மாதிரி பார்த்துட்டு, இவர் அந்த பொண்ணு அவரோட அத்தை பையன் பொண்ணுன்னுலாம் சொன்னார், அந்த பொண்ணு தானே இது அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. என்ன பார்க்குறீங்க, என்ன தெரியலையா யாருன்னு, சேர மாமாவோட அத்தை பொண்ணுண்ணா அப்படிங்கிறாங்க. சந்தா அப்படியே பார்த்துட்டு, ஞாபகம் இருக்கு அன்னைக்கு சொன்னார்ல அப்படிங்கிறாங்க. நிலா அப்படியே பார்த்துட்டு, அது ஒன்றும் இல்லை நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த மாதிரி விஷயத்தை பேசிகிட்டு இருக்காங்க கார்த்திகா அப்படிங்கிறாங்க. ஆனால் சந்தாவுக்கு இங்கே ஒரு மாதிரி ஆகுது. சந்தா டக்குன்னு பார்த்துட்டு, சத்தமாக பேசாதீங்க வெளியில் இருக்கவங்களுக்கு கேட்டுற போகுது, நான் சொல்லியிருக்கிறது போய் தானே, இன்னும் அவங்களுக்குலாம் தெரியாது, அதனால தான் எல்லாரும் கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. எனக்கும் புரியுது, அதெல்லாம் யார்கிட்டையும் காட்டிக்க மாட்டேன் பயப்படாதீங்க அப்படின்னு இங்கே கார்த்திகாவும் சொல்கிறாங்க. ஸோ எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் முடிஞ்ச உடனே பொண்ணை கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. சந்தாவை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் இங்கே சந்தா வந்துட்டு கிளம்பி ரெடி ஆகி எழுந்து வெளியில் வராங்க. வரும்போதே அவங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி இருக்குது. அப்படியே அவங்க மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. என்னடா திடீர்னு இந்த பொண்ணு இப்படி மயங்கி விழுந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ கஸ்தூரி பார்த்துட்டு, ஏண்டா சேரா பொய் தானே சொன்னேன்னு சொன்னீங்க, நிஜமாவே ஒருவேளை தான் அந்த பிள்ளை கர்ப்பமாக இருக்கா, மயக்கமெல்லாம் போட்டு விழுது அப்படிங்கிறாங்க. ஐயோ அத்தை நீங்கள் வேற, ஏன் அத்தை எதனால் விழுந்தான்னு தெரியல, ஒருவேளை சாப்பிடாமல் எதுவும் இருப்பாளோ என்னவோ, என்னென்னு தெரியலையே எனக்கும் அப்படிங்கிறாங்க. சரி போய் என்னென்னு பாரு அப்படின்றாங்க. சரின்னு போயிட்டு என்னாச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமான்னு சொல்லி தண்ணியெல்லாம் கொடுத்து இது பண்ணுறாங்க. முழிச்சு பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. பக்கத்தில் இருக்க அவங்க சொந்தக்காரங்களாம் ஹிந்திலே அவங்க பாட்டுக்கு ஏதோ பேசிக்கிறாங்க. இல்லை அவள் கர்ப்பமாக இருக்கால அதனால எதுவும் விழுந்திருப்பாளோ என்னவோ, எதுவும் செக்கப்லாம் பண்ணிங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை நாங்கள் எந்த செக்கப்பும் பண்ணலை, அவள் பார்த்துட்டு சொன்னது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. உடனே அவங்களும் பக்கத்தில் இங்கே ஃபோன் பண்ணிவிட்டு அந்த ஏரியா நர்ஸையே வீட்டுக்கு வர சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் அவங்களும் வந்துடுறாங்க. என்னாச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு கேட்டால், இல்லை அதெல்லாம்
அதெல்லாம் வேணாம், ஹாஸ்பிட்டல்லாம் ரொம்ப தூரம் போகணும், இங்கே ஏரியா நர்ஸுக்கு ஃபோன் பண்ணியிருக்கோம், அவங்க வந்துடட்டும் அப்படின்னோடனே இங்கே எல்லாருமே அப்படியே திக்குன்னு உட்காந்துட்டு இருக்காங்க. நர்ஸு வந்து பார்த்துட்டு என்ன சொல்ல போகிறாங்களோ தெரியலையே, அங்கே தான் குழந்தையே இல்லையே, என்னத்தை சொல்லுவாங்களோ அப்படின்ட்டு பயந்துட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. இங்கே பாண்டி பார்க்குறாரு. பார்த்துட்டு அண்ணே என்னண்ணே ரொம்ப பயந்து போயிருக்க போல இருக்கே அப்படிங்கிறாங்க. டேய் ஏன்டா நான் வேற பதட்டத்தில் இருக்கேன், நீ வேற ஏன்டா அப்படிங்கிறாங்க. அது உன் மூஞ்சிலே தெரியுதுண்ணே, எங்கே மாட்டிக்குவோமோன்னு திருன்னு முழிச்சிட்டு நிற்கிற பத்தியா, உன்னை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க, கொஞ்சம் மூஞ்சியை மாற்றின அப்படிங்கிறாங்க. அப்படியாடா, அப்படியே தெரியுதா அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே, கொஞ்சம் வேறு மாதிரி மூஞ்சியை வை, இப்படி வச்சிட்டு இருக்காத அப்படிங்கிறாங்க. டேய் வரமாட்டேங்குதுடா, திடீர்னு மாற்றின எப்படா மூஞ்சியை மாற்றுறது அப்படிங்கிறாங்க. சும்மா நார்மலாக கேஷுவலாக நில்லுனே, எங்கள் அப்பா குதிரைக்குள்ளே இல்லைங்கிற மாதிரி நீயே நான் செய்யலை பொய் தான் சொன்னோங்கிற மாதிரி காட்டி கொடுத்துருவ போலக்கே அப்படிங்கிறாங்க. சரி என்ன சேரணும் அப்படியே கேஷுவலாக நிற்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவரோட சுவாபம் அவருக்கு வரவே மாட்டேங்குது. அது சரி நீ எங்கிட்டு மாற போகிற அப்படின்ட்டு இங்கே பாண்டியன் நிற்கிறாரு. பல்லவனுக்கும் ஒரு மாதிரி இருக்கு. என்னண்ணா எல்லாரும் மாட்டிக்க போகிறோமா அப்படிங்கிறாங்க. டேய் சும்மா இருடா அப்படின்ட்டு இங்கே நிற்கிறாங்க. ஸோ இப்போது நர்ஸும் வந்த உடனே இப்போ சந்தா பார்க்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் காலையில் சாப்பிடல, அதனால தான் கொஞ்சம் ஒரு மாதிரி மயக்கமாக இருந்துச்சு, வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. கூட இருக்கவங்கலாம் ஆமாம் வயிற்றில் குழந்தைய வச்சுட்டு சாப்பிடாம இருந்தால் என்ன ஆகும், சாப்பிட்றது இல்லையா அப்படிலாம் சுற்றி எல்லாருமே பேசுகிறாங்க. சந்தாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சாப்பிட்டா சரியாக போயிடும், எனக்கு கொஞ்சம் ஜூஸ் ஏதாவது கொடுங்க போதும் அப்படிங்கிறாங்க. என்ன சொன்னாலும் கேட்காம இங்கே வா நான் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க அம்மா வேகமாக கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. சந்தா பார்த்துட்டு அம்மா நான் பார்த்துக்கிறேம்மா, அவங்கக்கிட்ட நான் பேசிக்கிறேன், நீ வெளியிலே இருமா அப்படிங்கிறாங்க. இப்போ நர்ஸுமே பார்த்துட்டு சரி நீங்கள் வெளியிலே இருங்க, நானே செக் பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. நிலா பார்த்துட்டு நான் வேணா உள்ளே வரட்டுமா அப்படிங்கிறாங்க. சரிண்ணே சந்தா நீங்கள் வாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க அம்மா அப்படியே பார்க்குறாங்க. இவன்னா நம்மளை உள்ளே வர வேணாங்கிறா, நிலாவை மட்டும் உள்ளே இருக்க சொல்கிறாளே அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னுறாங்க. சரிண்ணே நர்ஸும் பார்த்துட்டு சரிம்மா வெளியிலே இருங்க, நான் உள்ளே செக் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு உள்ளர கூட்டிகிட்டு போயிட்டு கதவை சாத்திடுறாங்க. ஸோ கொஞ்ச நேரத்திலே பார்த்தா வெளியில் வராங்க. ஆனால் வர்றதுக்குள்ளார இங்கே வெளியில் வந்துட்டு மொத்த ஃபேமிலிக்குமே இங்கே ஐயனார் குடும்பத்துக்கு பக்குன்னு இருக்குது. கஸ்தூரி பார்த்துட்டு கேட்குறாங்க இங்கே சேரன் கிட்ட, ஏண்டா சேரா என்னடா பொய் தான் சொன்னேன்னு சொன்னீங்க, அந்த பொண்ணு நிஜமாவே மயங்கி விழுந்துருச்சு, அவங்க என்னடானா நர்ஸெல்லாம் வர சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க, என்னதாண்டா நடக்குது அப்படிங்கிறாங்க. ஐயோ அத்தை நீங்கள் வேற ஏன் அத்தை, நிஜமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சாப்பிடாம தான் மயங்கியிருப்பா போல இருக்கு அப்படிங்கிறாங்க. என்னமோ போடா, நர்ஸு வந்து சொல்லட்டும் அப்புறம் இருக்கு உனக்கு அப்படின்றாங்க. நான் அப்படிலாம் பண்ணலை நீங்கள் நம்புங்க என்ன அப்படிங்கிறாங்க. கார்த்திகாவும் பார்த்துட்டு சேரம்மா பற்றி உனக்கு தெரியாதா, நீ வேற ஏமா அமைதியாக இருமா அப்படிங்கிறாங்க. எங்கடி இந்த காலத்தில் இருக்க யாரையும் நம்பவே முடியலையே அப்படின்ட்டு கஸ்தூரி இங்கே புலம்பிக்கிட்டே உட்காந்துருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் வெளியில் வந்த நர்ஸு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சாப்பிடாம தான் மயங்கியிருக்கா, அதெல்லாம் நல்லா தான் இருக்குது குழந்தையெல்லாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எல்லாருக்குமே இங்கே அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு சரி ஓகே அப்படின்ட்டு இருந்தாலும் இங்கே சேரனுக்கு அப்பா இவங்களும் வந்து இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்குது. டக்குன்னு சோழன் அப்படியே பார்க்குறாரு. ஏன்னா வந்த நர்ஸே பார்த்துட்டு குழந்தை நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா நான் சந்தேகப்பட்டது சரிதான் அப்படி தானே அப்படிங்கிறாங்க. என்னடா சந்தேகப்பட்ட, டேய் அப்படிலாம் எதுவும் இல்லைடா அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே நான் அன்னைக்கே கவனித்தேன், நாங்கள் உன்னை என்ன தான் கிண்டல் பண்ணி ஓட்டினாலும் பதிலே பேசாமல் இருந்த, மறுநாள் இங்கே வந்தோடனே சந்தாவை கூட்டிகிட்டு போய் தனியாக பேசினதுக்கப்புறம் எங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்துட்டு இல்லை நான் பொய் சொன்னேன்னு சந்தாவை வச்சு சொன்னேன், அப்படின்னா இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சால் நாங்களாம் உன்னை கிண்டல் பண்ணுவோம் அப்படின்ட்டு தானே நீ சந்தா கிட்ட சொல்லி எங்ககிட்ட பொய் சொன்னோன்னு சொன்னேன், அப்படின்னா சந்தா மாசமாக இருக்கிறது உண்மை தான் அதானே உண்மை அப்படிங்கிறாங்க. டேய் அப்படிலாம் இல்லைடா, என்ன நடந்துச்சுன்னு தெரிலடா, ஒருவேளை அந்த நர்ஸுக்கிட்ட கூட சந்தா சொல்லி அப்படி சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. அது எப்படின்னா அந்த நர்ஸு கூடவா வந்து பொய் சொல்லுவாங்க, இதெல்லாம் நடக்கிற காரியமா, அதுவும் இந்த ஊரில் இருக்க நர்ஸு அப்படிங்கிறாங்க. டேய் எனக்கும் புரியலடா, கொஞ்சம் அமைதியாக இருங்களேன்டா அப்படிங்கிறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே சந்தாவும் வராங்க. நிச்சயதார்த்தம்லாம் நல்லபடியாக நடக்குது. அப்புறம் பார்த்தா இப்போ 2 பேரும் போய் பேசிக்க போகும்போது சேரன் அப்படியே சைலண்ட்டாகவே பார்த்துட்டே இருக்காரு. என்ன எதுவுமே என்ன கேட்காம இருக்கீங்க அப்படிங்கிறாங்க சந்தா. என்ன சந்தா கேட்க சொல்கிற, நீ என்ன பண்ணுற ஏது பண்ணுறேன்னு எனக்கு வர ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. புரியுது நீங்கள் என்ன கேட்க போகிறீங்கன்னு புரியுது, நர்ஸு எப்படி வந்து வெளியில் உண்மையை சொன்னாங்கன்னு தானே நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. உண்மையை சொன்னாங்களா, அப்படின்னா நீ கர்ப்பமாக தான் இருக்கியா என்ன சந்தா அப்படிங்கிறாங்க. திரும்ப சந்தா வந்து பயங்கரமாக சிரிச்சிட்டு ஆமாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்கக்கிட்டேயே சொன்னேன், நாங்கள் இந்த மாதிரி தான் சொல்லியிருக்கோம், இதை விட்டால் என் மாமாவுக்கே என்னை கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க, என் வாழ்க்கையே உங்கள் கையில் தான் இருக்குது, தயவு செஞ்சு எனக்கு நான் சொன்ன மாதிரியே போய் ஆமாம் நீங்களும் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கெஞ்சினேன். ஆனால் அவங்க வந்து ஒத்துக்கல தான் ஆரம்பத்தில், அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் வந்து அப்படி சொன்னாங்க, இல்லைனா என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க அப்படிங்கிறாங்க. ஏன் சந்தா நீ வேற, இப்போ நீ சொன்னதை கூட நான் போய் சொன்னேன்னு வச்சுக்கவேன், இப்போயும் நம்ப மாட்டானுங்க என் தம்பிங்க, நான் இப்போயும் உங்ககிட்ட சொல்லி அதுதான் உண்மைங்கிற மாதிரி பேசுவானுங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க, நானே அவங்கக்கிட்ட பேசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தா இங்கே நிலா, சோழன், கார்த்திகா, பாண்டி, பல்லவன் எல்லாருமே
வந்து அங்கே பாரு அண்ணன் நம்மக்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன பொய் சொல்லலாம்னு ரெடி பண்ணிட்டு இருக்கு போல இருக்கு அப்படின்னு சோழன் சொல்கிறாரு. சோழன் அமைதியாக இருங்களேன், ஏன் அண்ணனை போட்டு இப்படி கிண்டல் பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. பின்ன என்ன நிலா, அன்னைக்கு வந்து பொய்ன்னு சொன்னாங்க, இப்போ நர்ஸ் வந்துட்டு ஆமான்னு சொல்கிறாங்க, இதில் எதை நம்ப சொல்கிற அப்படிங்கிறாங்க. எது வேணால் உண்மையாக இருக்கட்டும், எது வேணால் பொய்யா இருக்கட்டும், நமக்கு என்ன, அவங்க 2 பேர் கல்யாணம் பண்ணணும், சேர்ந்து வாழணும், அதானே, எப்படியோ நடந்துட்டு போகுது, விடுங்களே சோழன் அப்படின்னு இங்கே நிலாவும் சொல்கிறாங்க. சோழன் அப்படியே குழம்பி போய் நிற்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதை லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.